முத்திரையில் வாழ்வியல் என்ற தலைப்பிலே நமக்கு சிறந்ததொரு சிந்தனை உரைகளை தொடர்ந்து அருளிக் கொண்டுள்ள டாக்டர் மு பழனிவேல் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் இன்று பல முக்கியமான முத்திரைகளை நமக்கு அருள உள்ளார்கள். அனைவரும் சிறப்பாக உணர்ந்து அதை செய்து வாழ்வில் ஆரோக்கியம் பெறுவோம், ஆனந்தம் பெறுவோம் என்று கூறி டாக்டர் மு பழனிவேல் ஐயா அவர்களை அனைத்து மெய்யன்பர்களின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை, வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். இந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், சான்று பெருமக்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தொடங்க இருக்கின்ற ஒவ்வொரு புதன்கிழமையில மாசத்துல 2 புதன்கிழமை உங்களை எல்லாம் ஜூம் மீட்ல சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வாழ்வியல் முறையில் முத்திரை பயிற்சியில மிக சில சூட்சமான முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சி முறையை நீங்கள் மிக நுணுக்கமாக தெரிந்து கொண்டு ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை உடனடியாக உங்களுடைய தெளிவுபடுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு சுத்தி முத்திரை செய்து காட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் விநாயக முத்திரை, இப்படி ஒரு 6-7 முத்திரைகளை உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம். இந்த முத்திரை செய்கிற பொழுது எந்த நிலையில செய்யணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற பொழுது உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றியவாறு நீங்கள் செய்ததுல பலன் பெற்றிருக்கீங்களா, அதனால எந்த விதமான பலன் அடைஞ்சிருக்கீங்க, உங்களால் இந்த பயிற்சி உங்களுக்கு நிறைவாக இருக்கிறதா, இல்லை இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கிறதா என்பதை அன்பு கூர்ந்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னிட்ட சொல்லணும் அப்படி முடியலன்னா கூட உங்க சகோதரி நாற்கல்லி, சகோதரர் சசிகுமார் ஐயா கூட நீங்க சொல்லலாம். அதை நாங்க மாற்றி வடிவமைத்து உங்களுக்காக முழுமையான ஒரு ஆன்மீகம், உடலும் மனமும் செம்மைப்படுகின்ற அளவுக்கு இந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற முத்திரை பயிற்சியில மிக முக்கியமான ஒரு பயிற்சி இருக்கிறது. என்ன அப்படி பார்த்தோம்னா, இந்த முத்திரை சூட்சும ரகசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பாருங்க. இது புத்தருடைய மகானால் அறிவிக்கப்பட்ட, சொந்தமாக தன்னுடைய சுய சிந்தனையில, இறை உணர்வுல அவரால் சுயமாக சிந்தித்து அருள பெற்ற ஒரு அற்புதமான முத்திரைகள். இன்னைக்கு பௌத்தத்துல இருக்கிற முத்திரைகள் மாதிரி வேற எங்கிருந்தும் வரல. நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சு கூப்பிடுறவங்கள ஒரு கிளாஸ்ல இருக்கிறேன். நன்றி, வாழ்த்து. இந்த மாதிரி ஒரு முத்திரை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சித்தார்த் என்ற ஒரு மன்னர், ஒரு ராஜ்யத்தினுடைய அரசனாக இருக்கக்கூடிய ஒருவர் துறவியாக சென்று அதுல கிடைத்த ஞானத்தை வைத்து மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கிடைச்ச இந்த அற்புதமான முத்திரை பயிற்சி. இதுல பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல நீங்க ஆன்லைன்ல வச்சு பாருங்க. ஏன்னா இதுல இந்த முத்திரையுடைய இது தெரியுதா அப்படின்னு தெரியல. ராதாகிருஷ்ணன், இதை பாருங்க. இந்த முத்திரையினுடைய ரொம்ப நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இதுல தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். முத்திரையில இருந்தாலும் நானும் காட்டுறேன் பாருங்க. இந்த 3 விரல்கள் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அப்படி லைட்டா இயல்பா எப்படி இதை பெருசு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பாருங்க. பாருங்க, இந்த நான் இடது கையில தான் காட்டிருக்கேன், அவங்களும் இடது கையில தான் வச்சிருக்கிறாங்க. அது போஸ்டர் காட்டும்போது நீங்க பாத்துங்க. இறைவனுடைய பரிபூர்ணமாக தன்னிலை பெற்றதுனால இந்த 3 விரல் அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. இந்த 2 விரல் பாருங்க, ஆள்காட்டு விரலும் நடுவிரலையும் பாத்துங்க.
அதனால கொஞ்சம் முகம் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்ப பாருங்க, இந்த இந்த 2 விரல் பாருங்க. நீங்க படம் பார்க்கும்போது திரும்ப பாத்துங்க. ஆனா இருந்தாலும் இந்த 2 விரல் மடிஞ்ச மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்டர்ல இருந்து 1 சென்டிமீட்டருக்குள்ளதான் இந்த கேப் இருக்கும். இந்த 3 விரல் இயல்பா இருக்கும். அந்த 3 விரல் இயல்பா வச்சுங்க. இந்த கேப் இருக்கு பாருங்க. நல்லா தெரியுதா? கேப் தெரியுதா பாருங்க. இப்ப ஒயிட்ல பாருங்க, நல்லா தெரியல. இப்படி பாருங்க, ஒயிட்ல இப்படி பாருங்க. ஒயிட்ல நல்லா தெரியுதா? அந்த ஒயிட்ல கேப் தெரியுதா? கட்டவே இது இப்ப நான் வச்சிருக்கும் போதே இரண்டுக்கும் இடையில அந்த ஜீவகாந்த சக்தி, உயிர் சக்தியானது பாய்ந்து கொண்டிருப்பதை என்னால உணர முடிகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சிங்க. இது ஒவ்வொரு விரல்களிலையும் நீங்க செய்யணும். 2 விரலும் இப்படி வச்சுட்டு இயல்பா வச்சுக்கணும். பாருங்க, இயல்பா வச்சுட்டு இது இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். இதே மாதிரி கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தோடு, இயல்பான சுவாசத்தோடு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாசம் இயல்பா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க சுவாசம் இந்த முத்திரையினுடைய உயிர் துடிப்பை உங்களால உணர முடியும். நல்லா கவனிச்சுங்க. கேப் என்னை பொறுத்தளவுக்கு இப்ப நீங்க எந்த அளவுக்கு மூச்சோட இணைஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதனுடைய உணர்வு நிலை பெற முடியும். இது ரொம்ப உங்க கைகளுக்கு முத்திரை செய்கிற பொழுது உணர்வு வர வேண்டும் அப்படின்னா நிச்சயமா நீங்க ஒவ்வொரு கைக்கும் இத மாதிரி நெருப்பு என்பது பயிற்சியாக 2 நாள் 3 நாள் கிடைக்குதோ இன்னைக்கு தொடர் இந்த நெருப்பு பூதம் ஒரே மாதிரி இருக்கணுங்க. நெருப்பு பூதம் பாருங்க, நெருப்பு பூதம் ஒரே மாதிரியா இருக்கணும். உரல்களுடைய உணர்வு நிலம். அடுத்து வந்து நீர், வர்ணமுத்திரை. இது எல்லாம் சாதாரண, மற்ற 3 விரலும் சாதாரணமா இருந்தா போதும். ரொம்ப ஸ்டிப் பண்ண வேண்டிய இப்படி வச்சு. தெரியுதுங்களா? தெரியுதுன்றவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த முத்திரை சரியா தெரியுது, நான் நல்ல என்னுடைய உங்களுக்கு பூரணமாக புரியுது அப்படின்னா உங்க கையை ரைஸ் பண்ணுங்க. நான் ஓகே ஓகே அனார்கலியமா ஓகே, சிஎம்மா ஓகே ஓகே, மிக்க மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சாதானே நீங்க அதை பயிற்சி பண்ண முடியும். ஸோ அப்போ இது 2 கையிலுமே பண்ணலாங்க. 2 கைகள்லையுமே முதல்ல நீங்க செய்ய வேண்டியது இந்த இது நெருப்பு பூதம் ஒரே மாதிரியாக இருக்கணும். அடுத்தது ஆகாய பூதம், அதுக்கு அடுத்தது நிலபூதம், அதுக்கு அடுத்தது நீர் பூதம். இந்த நெருப்பு மட்டும் ஸ்டாண்டர்டைஸா இருக்கும். கட்டவிரல் எப்போது ஸ்டாண்டர்டைஸா இருக்கும். இதுல நீங்க முழுமையா உணர்வு பெற்றுட்டீங்க. அந்த எப்படி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு பிளட் எடுக்கிறது நீங்க போறீங்க இல்லையா, ஒரு இடத்துக்கு பிளட் எடுக்க போறீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கிளினிக்கல் கிளீசர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஒரு தடைடுவாங்க. பஞ்சு எடுத்துட்டு தடைவிட்டு அந்த இடம் நல்லா கிளீனா கொஞ்சம் மெத்து கையில அப்படி தேய்ச்சி விட்டுருவாங்க. தேய்ச்சி விட்டு அந்த ஊசி வச்சு லைட்டா அப்படி ஒரு அழுத்தம் எடுத்துவாங்க பாருங்க. அழுத்தும் போது சுருக்குன்னு ஒரு வலி இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இதுல வரணுங்க. 2 விரலுக்கு மத்தியில ஒரு ஊசியை குத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு உணர்வு வரணுங்க. எப்போ அந்த உணர்வு வருதோ அப்பதான் நீங்க இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உயிர் ஓட்டத்தை என்னுடைய 2 விரல்ல இப்ப அப்படியே சுருக்கு 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 அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம குருமார்களுடைய பயிற்சியும் தினந்தோறும் தவமும் இந்த தற்சோதனைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு இறைவன் நம்மளை இன்னும் பண்படுத்த வேண்டும் என்றுதான் நான் திரைவீரில பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கேன். இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செஞ்சு பழகுறீங்களோ இந்த கேப், இது பெரிய விஷயங்க. இது ஏன் வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்க யாருக்கு தெரியும். அவங்க அப்படி வச்சிருக்காங்க, நானும் வச்சிருக்கேன். இதுல இன்னொரு விஷயமும் பண்ணலாங்க.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பாத்துங்க, என்கிட்ட இருக்கிறதுல இந்த மிளகு இப்போ என்கிட்ட இருக்குதா தான், ஆனா இதை விட கொஞ்சம் பெருசா நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு இது எப்படி நான் பண்ண முடியணும் அப்படின்னா, இவர் இந்த மிளகு மிளகு தெரியுதா பாருங்க. மிளகு முதல்ல இந்த மிளகு வச்சு நீங்க டச் பண்ணி பார்க்கலாம். இல்ல இதோட கொஞ்சம் பெரிய பொருளா இருக்கலாம். இந்த மிளகு ரொம்ப சின்னதா இருக்கு, நீங்க என்ன பண்ணலாம், இந்த பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, பச்சை பட்டாணியை நீங்க வச்சுக்கிட்டு அதுல இப்படி வச்சு இந்த கேப் வரதுக்காக, எனக்கு கேப் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா என்ன அளவு தெரியாது இல்லையா, அதுக்காக 2 கைக்கு இடையில பச்சை பட்டாணி வச்சுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி வச்சுட்டு நீங்க பண்ண அந்த கேப்போடைய டிஸ்டன்ஸ் செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு பச்சை பட்டாணி விட்டுலாம். பச்சை பட்டாணி விட்டுட்டு இது அப்படியே நீங்க பயிற்சி பண்ணி 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 பழகணும். எல்லா விரல்கள்லையும் உணர்வு வரணுங்க. இது மிகப்பெரிய முத்திரை பயிற்சியில மட்டும் இல்ல, கையால நீங்க யாருக்காவது ஹீல் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த அருள் சக்தி அப்படியே போய் பாயும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த பயிற்சி முறை வந்து நின்றுடும். ஸோ அதனால முக்கியமா இதை பழகுங்க. இதை நீங்க 21 நாள் பண்ணலாம், 48 நாள், உங்களுக்கு முழுமையா உணர்வு வர வரைக்கும் நீங்க இதை பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்பதான் நீங்க எந்த முத்திரை பண்ணாலும், எவ்வளவு பெரிய ஆசிரியர், பெரிய பெரிய ஆசிரியர்கள் ஜாம்பவன்லாம் இருக்காங்க, நாமெல்லாம் கத்துக்குட்டி, நம்மளோட பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட இந்த முத்திரையை இப்படிதான் செய்யணும்னு யாரும் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததில்லை. இது புத்த மகான் தன்னுடைய சுய உணர்வுல தான் பெற்ற அறிவை செயலால காட்டினார். அவங்க கூட இப்படி செய்யணும் அப்படின்னு எங்கேயும் விளக்கல, இருந்தாலும் அவர் அந்த இதுல சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால என்னுடைய அறிவு கேட்டினதும் குருமார் உணர்த்ததை வச்சுக்கிட்டு நாங்க செஞ்சு பார்த்ததுல இப்படி வச்சிருந்தாலே போதும். இந்த 3 விரல் இயல்பா இருக்கணும், இதை அப்படி வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இந்த கேப்ல நீங்க உணர 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 பாத்தீங்கன்னா 2க்கும் இடையில அந்த ஊசி முனை குத்துதல் போல ஒரு உணர்வு வரும். அது வர வரைக்கும் நீங்க பயிற்சி பண்ணும். ஐயா இது எப்போ வர்றது, உங்களுடைய மன ஒடுக்கமும் உங்களுடைய மன திணிவும் உங்களுடைய ஓர்மைப்பட்ட செயலும் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அந்த ஐயா ஒருத்தர் விரல் காட்டுறீங்க, ஒட்டின மாதிரி தெரியுது, கையை சரியா காட்டல எனக்கு, நீங்க சரியா காட்டுங்க. இங்க பாருங்க, இந்த கேப் இருக்கணும். இப்போ தெரியுதா, அங்க வெள்ளையில தெரியுது பாருங்க, கேப் தெரியுதா, பெருசா இருக்கு, நான் சின்னதா பாருங்க, அவ்வளவுதான் இருக்கணும். கேப் தெரியுதுங்களா? இந்த 3 விரல் சாதாரணமா இருக்கணும், இதுதான். ஓகே. இன்னும் 2 விரலுக்கு இடையில ஜஸ்ட் ஒரு பட்டாணி எவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான் கேப் இருக்கணும். ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இந்த பயிற்சி இந்த ஒரு விரல மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு விரலையும் நீங்க பண்ணணும், ஒவ்வொரு விரலையும் பண்ணணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு முதல் பயிற்சி இதுதான். இந்த பயிற்சி முடிச்சு நம்ம அடுத்த முத்திரைக்கு போகலாம். எல்லாரும் இப்ப மணி என்ன பாருங்க, 6:45. சரிங்களா? 6:45. ஒரு 3 நிமிஷம் பண்ணலாங்களா? ஓகே, 3 நிமிஷம் பண்ணலாம், இல்ல 5 நிமிஷம் பண்ணலாம், எது ஓகே? 3ன்னா கையை தூக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க, 3 நிமிஷம் போதும் அப்படின்றங்க. இல்ல 5 நிமிஷம்னா தம்ஸ் அப் காட்டுங்க. 3 நிமிஷம்னா கை ரைஸ் பண்ணுங்க, 5 நிமிஷம்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். 3 நிமிஷம் போதும். அப்போ கழுத்து, தலை, முதுகு நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. இந்த கழுத்து, தலை இது ரொம்ப முக்கியங்க. யோக பயிற்சியா இருந்தாலும் சரி, பிராணாயாம பயிற்சியா இருந்தாலும் சரி, நீங்க தியானம் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் முதுகு தண்டு இப்படி இருக்கணுங்க. இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி இப்படி சாயறது, இப்படி சாயறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படி இருக்கணும் முதுகு தண்டு. அப்போ ஒரே 90 டிகிரியில ஒரே 1 டிகிரி பின்னோக்கி சாஞ்சிருக்கலாம், அது தியானத்திற்கு. இது 90 டிகிரி கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த 90 டிகிரியில் அப்படியே நேரா உட்காருங்க. குட். 5 நிமிஷம் யாரும் அம்மா போட்டுங்க, எவர் ஈவன். ஓகேம்மா, செய்யலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதனால இயல்பா நல்லா மூச்சு எடுங்க, நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுங்க. எடுத்துட்டு வாய் வழியாக மெதுவா விடுங்க. மீண்டும் ஒரு முறை நல்ல இன்ஹேல், ஃபுல் இன்ஹேல் பண்ணுங்க. வாய் வழியா மெதுவா மூச்சு விடுங்க. ஒரு நல்ல மூச்சு எடுங்க.
வாய் வழியா மெதுவா மூச்சு விடுங்க. ஓகே. இப்ப முத்திரை கைகளை எப்படி கொண்டு வந்துருங்க. அப்படி ஜஸ்ட் இவ்வளவு தூரத்துல வச்சுட்டு நீங்க இந்த முத்திரையை இங்க நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஆனா இப்படிதான் இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இந்த முத்திரையை இப்படி வச்சுக்கோங்க. நம்ம இதயத்துக்கு நேரா அப்படி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கொஞ்சம் கேப் இருக்கட்டும். உங்க சுவாசம் உங்க மனசோட இணைஞ்சிருக்கணும். உங்க எண்ணங்கள் இரண்டும் இந்த கை ரேகை இருக்கு இல்லைங்களா, கை ரேகை பாருங்க, கையில ரேகை தெரியுதா? ஓகே. அந்த கை ரேகை அது பாத்தீங்கன்னா இந்த குவாண்டம் அப்படின்னு குவாண்டம் தெரப்பின்னு போட்டு பாருங்க நீங்க நெட்ல. குவாண்டம் அப்படின்னாலே ஒரு மையப்புள்ளியிலிருந்து நிறைய அலை இயக்கங்கள், த மேக்னடிஸ் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னடிஸ் ஃபீல்டு, இன்னும் சொல்லிட்டா சிவசக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அது சைன முறையில் பார்த்தீங்கன்னா இன்யாங் சக்தின்னு சொல்லலாம். இந்த சக்தி அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு எல்லா இடத்துலையும் இருக்கும் பாருங்க. கூடு 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 கூட பக்கம் பக்கமா இருக்கும். இந்த மயிலுடைய இறகு பார்த்துருக்கீங்களா? மயிலுடைய இறகு அப்படியே ஒட்டின மாதிரியே இருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒன்னா தெரியும், ஆனால் கேப் இருக்கும். நல்லா உத்து பாருங்க. மயில் எடுத்து இறகு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் சின்னது மைல்டு ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த குவாண்டம் வேவ்ஸ் ஆனது விரிஞ்சு நிற்கும். அதே மாதிரி இந்த விரல்களுக்குள்ள ரேகை இருக்கும். எல்லா ரேகையும் பாருங்க ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் சின்ன கேப் இருக்கும். அந்த உணர்வு நிலையில அந்த குவாண்டம் இந்த உடல் முழுவதுமே மகாசிவத்தினுடைய அருளும் மகாசிவமும் சக்தியும் இணைந்து இருக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த உடல் முழுவதும் ஓடிட்டு இருக்குது. அதுதான் உயிர் சக்தி, பயோ எனர்ஜி, உயிர் சக்தி, உயிர் வேதியியல் அப்படின்லாம் சொல்றோம். ஸோ அந்த உயிர் ஆற்றலை நீங்க முழுமையா உணரணும் அப்படின்னா கரெக்டா அப்படி வச்சுட்டு கொஞ்சம் கேப் வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்லா அப்படி கேப் அப்படி வச்சுட்டு பாருங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நல்ல இயல்பான சுவாசம். உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் இந்த ரெண்டு கையுடைய கேப்புக்கு, ரெண்டு விரல் ரேகைக்கும் உங்களால உணர்ந்திருக்கணும். இப்படி பாருங்க. இப்படி பார்த்தாலும் தெரியும், இப்படி பார்த்தாலும் தெரியும். இது இதயத்தை நேரம் வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்லா சுவாசம் பண்ணுங்க. சுவாசம் இழுக்கிற பொழுதும் சுவாசம் விடுகிற பொழுதும் உங்களுடைய மனமானது இந்த ரெண்டு ரேகைக்கு, ரெண்டு கையுடைய நுனி பகுதி இருக்குங்களா, அதுல ரேகைகள் இருக்கு. குவாண்டம் தெரப்பின்னு சொல்லிட்டு குவாண்டம் வேவ்ஸ் மாதிரி ரெண்டு விரலுமே இருக்கு. எல்லா விரல்களையும் இருக்கும், உடல் முழுவதும் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது கை விரல்ல நல்லா தெளிவா தெரியலாம், காலில் விரல்கள்லையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கையில ரொம்ப தெளிவா தெரியும். அதனால இப்படி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து எண்ணம் முழுவதும் ரெண்டு கை விரலுடைய ரேகை படிஞ்சிருக்க இடத்துல நீங்க நினைவு வச்சிருக்கணும். நுனி பகுதியில சுவாசம் உங்களுடைய மனதோடு இணைஞ்சிருக்கணும். மனம் ரெண்டு விரலுடைய இணைப்புல குவிஞ்சிருக்கட்டும். நல்ல நிதான மூச்செடுங்க. அப்படி பாருங்க. நல்ல தெளிவா தெரியுது. நான் அப்படி காட்டுறேன். இல்லை ஆக்சுவலா நீங்க இப்படி வச்சிருந்தா போகுது. இப்படி நல்லா உங்களுக்கு கேப் தெரியணுங்கிறதுக்காக இப்படி காட்டணும். சரி, இப்ப நல்ல தெளிவா நிதானமா உணர்வுபூர்வமா நீங்க இழுக்கிற ஒவ்வொரு சுவாசமும் உங்களுடைய சுவாச நாசி வழியாக உள்ளே சென்று இதயத்துக்கு சென்று இதயத்திலிருந்து மூளை நரம்பு வழியாக 72,000 நாடி நரம்புகள் வழியாக சுத்த பிராண சக்தியானது உடல் முழுவதும் பரவி ஒவ்வொரு செல்களிலையும் திணிவாகி கொண்டிருக்கிறது. இந்த 72,000 நாடி நரம்புகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டதான் நம்முடைய கைகளும் கை விரல்களும் கை தோள்களும் உள்ள இருக்க சதை எலும்பு எல்லாமும் அதுக்கு உட்பட்டதுதான் இந்த ஆற்றல் எல்லாமே. ஸோ அதனால இதை உணர்ந்து உணர்வுபூர்வமா அப்படியே நிதானமா ரெண்டு விரலுக்கு இடையில உள்ள கேப்பை மூச்சை இழுத்து விடும்போதும் இழுக்கும் பொழுதும் மனதோட மூச்சு இணைஞ்சிருக்கணும். எண்ணம் இரண்டு விரல்களுடைய டிப்புலையும் குவிந்திருக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கரெக்டா இன்னொரு 2 நிமிஷம் 6:55 வரைக்கும் கரெக்டா பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க.
அதுல தொடத்துக்கு முன்னாடி அங்க ரெண்டு இணைஞ்ச மாதிரி தெரியும். தொடவே இல்லை, இருந்தாலும் அந்த இணைப்பு தெரியும். வாழ்க்கை நலமுடன், வாழ்க்கை வளமுடன். இந்த உணர்வு நிலைக்கு நீங்க தொடர்ந்து பயிற்சியாளரை மாறுங்க. நிச்சயமா இந்த இது கிடைக்கும். நாம அடுத்த பயிற்சிக்கு ரெடி ஆகும். பார்த்து இந்த மூணு முத்திரையும் சிறப்பா செஞ்சீங்கனாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? அடுத்த முத்திரை சூரிய முத்திரை பார்க்க போறோம். யோக முத்திரைகள் மனித உடலை உருவாக்கும் 5 கூறுகளை உள்ளடக்கியது. அதுல பாருங்க, நீரு, ஜலம்னா நீரு, பிருத்திவினா பூமி, ஆகாஷ்னா ஆகாயம், வாயுனா காற்று, அக்னினா நெருப்பு. இந்த 5ல ஆயுர்வேத கொள்கை அடிப்படையாக கொண்டா இந்த கூறுகள் சமநிலை இல்லாத போது உடல் நோய்க்கு ஆளாகிறது. இந்த 5 வாயுக்கள் இருக்குங்களா, அந்த 5 பஞ்சபூதங்களும் ஏற்றத்தாழ்வுகளாக இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமின்மைக்கு அடிப்படையாக அமைந்து விடுகிறது. 1. 2வது, சமநிலையே, இந்த உடம்பு சமநிலை அடையணும்னா, சமநிலை நிறுத்த வேணும்னா முத்திரைகள் உதவுகிறது. இந்த உடலுக்கு சமநிலை செய்வதும் சமநிலைப்படுத்துவதற்கும் இந்த முத்திரை பெரும் உதவியாக இருக்குது. இது எவ்வளவு நாள் செய்யலன்னா 3 to 4 வாரங்கள் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்தால் 3 to 4 வாரங்கள் அப்படின்னா பாருங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் விடாமுயற்சியோடு பயிற்சி செய்தா என்ன விளைவு ஏற்படும்? ஒரு முத்திரை உடலில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை காட்ட சுமார் 6 to 8 வாரம் வரைக்கும் ஆகுன்றார். அப்போ ஒரு பயிற்சி பண்ணா குறைஞ்சபட்சம் நம்ம 1 மாசமாவது பயிற்சி பண்ணணும். அப்பதான் உடல் முழுவதும் நுட்பமான சக்தியின் சுழற்சியை நீங்கள் உணர முடியும், அதை ஊக்குவிக்கவும் முடியும். உடம்பு முழுவதும் ஒரு நுணுக்கமான சக்தி பரவுது அப்படின்னா அதை நீங்க ஊக்குவிக்க முடியும். அடுத்த 3வது பாயிண்ட், ஆரோக்கியத்திற்கு நல்வாழ்விற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தருவது சூரிய முத்திரை. ஆற்றல் மற்றும் செறிவு அதிகரிக்கிறது. உடலுடைய சக்தியுடைய பலமும் அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இது தரமான தூக்கத்தை தூண்ட உதவுகிறது. சூரிய முத்திரை ஆஸ்துமா அறிகுறிகளை குறைப்பதில் இது மிக உதவியாக இருக்கிறது. மன அழுத்தம், கோபம், அமைதியின்மை, எரிச்சல் அனைத்தையும் நீங்கக்கூடிய ஒரு முத்திரையாக இருக்கிறது. ஒரு நபரின் விழிப்புணர்வு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. ஒரு நபர் சோம்பலா இருப்பாரு, எல்லாத்தையும் மந்தமா புரிஞ்சுப்பாரு, அதை செய்ய அதெல்லாம் மாறிடும். அப்ப விழிப்புணர்வும் அவருடைய நினைவு திறனை அதிகப்படுத்துவதில் இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது ஆத்திரம், பொறாமை மற்றும் தூக்கம் போன்ற தீவிர உணர்வுகளை செயலாக்க உதவுகிறது. இதுல இந்த பயிற்சி பண்றதுனால என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த முத்திரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இந்த சூரிய முத்திரை ஆள்காட் மோதிர விரல் கீழே அப்படி இந்த விரல் இல்லையா, இந்த மேட்டு பகுதியில் வச்சுட்டு இதை மேல அப்படி வச்சுட்டு, இதுல பல இதுல முத்திரை இப்படி வச்சுட்டு பண்ணா ஒரு நன்மை கிடைக்கும், இப்படி வச்சு பண்ணா ஒரு நன்மை, விரலோட இந்த விரலை கீழே வச்சு பண்ணா ஒரு நன்மை, அதெல்லாம் தேவையில்லை. ஜென்ரலா நமக்கு நன்மை தரக்கூடிய முத்திரை என்னன்னா இந்த சதையோட இந்த இது இருக்கணும். இது குபேர மூடு, சுக்கிரமேடுன்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சுட்டு இப்படி பாருங்க, 2 விரல்களும் நார்மலா இயல்பா ரொம்ப மடங்காம நீட்டிட்டு இல்லாம ஸ்டிப்பா இல்லாம இயல்பா வச்சுக்கிட்டு தளர்வான நிலையில் வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து மட்டும் உட்காருங்க. சுவாசத்தை மனதோட இணைச்சிங்க. எண்ணத்தை குரு மையத்திலிருந்து உடல் முழுவதும் பரவிடுங்க. முத்திரை மீது சுவாசமும் எண்ணமும் பறந்து நிக்கட்டும். இந்த முத்திரையை செய்யறதுனாலதான் உங்களுக்கு எல்லா விதமான நினைவாற்றல் திறன்லேருந்து, உடல் ஆரோக்கியத்திலிருந்து, நரம்பு தளர்ச்சியிலிருந்து, இலகுத்தன்மையிலிருந்து அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நெருப்பு என்ன செய்யும்? கெட்டியா இருக்கக்குள்ள இலக செய்யும், இலகமா இருக்கிறத கெட்டிப்படுத்தும், 2 பேருமே செய்யும். அப்ப எது நமக்கு இந்த உடலுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் இது செய்கிற பொழுது நன்மை விளைவிக்கும். ஸோ இந்த முத்திரையை நீங்க எப்பெல்லாம் செஞ்சா என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்? இந்த முத்திரை செல் இன்னொன்று கிடைச்சிருக்கா பாருங்க, பொறாமை கிடைக்குன்றாங்க. அதிகமான பொறாமை உணர்வையும் ஆத்திரத்தையும் கொடுக்கணும். அப்போ சூரிய முத்திரை
அந்த மாதிரி, அதாவது அமைதி இல்லாத ஒரு மனிதர்கள் இந்த முத்திரையை அதிகமா செய்வதை தவிர்க்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எடை இழப்புக்கானது. இந்த சூரிய முத்திரை இருக்குல்ல, எடையும் இழக்குன்றாங்க. இந்த சூரிய முத்திரை இன்னொரு வேலை செய்யும் சொல்றாங்க பாருங்க. சூரிய தற்காப்பு நடவடிக்கையும் எடுத்துக்கலாம். முத்திரை நெருப்பு மூலகத்தை அதிகப்படுத்துவதையும் எடுத்துக்கலாம், மிதமாக செயல்படுவதையும் எடுத்துக்கலாம். அதோட மட்டும் இல்லாம எச்சரிக்கையுடன் செயல்படுவதற்கும், பூமி மூலகத்தை அதிகமா பூமி தன்மை கெட்டியாகி போச்சு, அதை எதெல்லாம் கெட்டியாகுங்க, பூஷா பாருங்க, எது கெட்டியாகும்? அபானன், லிங்க முத்திரை, ருத்ர முத்திரை, வர்ண முத்திரை, இதோட சேர்த்து செய்யக்கூடிய முத்திரைகள் இருக்கு. உடல் இடை இழப்புக்கான முத்திரைகள், இதோட இன்னொரு 4 முத்திரை இருக்கு. இதை சேர்த்து செஞ்சா எவ்வளவு கனத்த உடம்பா இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள்களை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமா பாத்துங்க, இந்த இந்த உடல் இழப்பு முத்திரையை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துவோம். மணி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த உடல் இழப்புக்கான முத்திரையில மட்டும் லிங்க முத்திரை, ருத்ர முத்திரை, இந்த சூரிய முத்திரை, அபான முத்திரைன்னு இருக்குது. இந்த மற்ற முத்திரைகள் எல்லாம் நீங்க செய்யற போது உடல் இழைக்கும். உடல் இழைக்கிற என்ன காரணம் இருக்குங்க? பூமி தத்துவம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பூமி தத்துவம் எதெல்லாம் சாரும்? கொழுப்புகள் சேர்ந்திருக்கும், அதே சமயத்தில் நீரும் சேர்ந்திருக்கும், ஊழச்சதைன்னு சொல்லுவாங்க, அந்த ஊழச்சதையும் சேர்ந்திருக்கும். இதெல்லாம் கரைக்கணும்னா என்ன செய்ய முடியும்? மிஷின்ல போட்டா இது பண்ண முடியாது இல்லையா? அதனால நீங்க இயல்பா மருந்தே இல்லாத மருத்துவமா இந்த முத்திரைகள்லாம் செய்கிற பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? மிக அற்புதமான ஒரு அபான முத்திரை, லிங்க முத்திரை, ருத்ர முத்திரை, வர்ண முத்திரை, இந்த 3 முத்திரைகள் செய்கிற பொழுது நீங்க மிக அற்புதமாக உங்க உடலை உங்க வயதுக்கேற்ற, உங்களுடைய உயரத்துக்கேற்ற இடையை சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஆக இன்னைக்கு 3 முத்திரை தான் பார்த்துருக்குறோம். 5 முத்திரை வரைக்கும் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனா கொஞ்சம் விளக்கங்கள் அதிகமாக போனதுனால 5 முத்திரை பண்ண முடியல. ஸோ இந்த 3 முத்திரையை இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அன்பு கூர்ந்து அன்புள்ளங்கள் அனைவரும் பொறுமை காத்து இந்த ஒவ்வொரு முத்திரையும் நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு செய்து பார்க்கணும். இது செஞ்சு அனுபவமா நீங்க உங்களுடைய குழுவுல பதிவிடுங்க. இல்லை என்னுடைய நம்பர் அம்மாட்ட இருக்குது, வாங்கிக்கிங்க. ஒரு குழு போட்டு அந்த குழுவுல பதிவிடுங்க. அதனாலாவது நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால், கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கலாம். இதுல ஏதாவது தெளிவு இருந்தால் தெளிவு பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க, சொல்லுங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் நமக்கு முத்திரைகளை பற்றிய தெளிவான விளக்கங்களையும், அது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அதன் பயன்கள் என்ன, எது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது செய்வதனால் நமக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதையும், அதை உயிரோட்டத்தோடு மனம் ஒன்றி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் மு பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களிடம் ஏதேனும் சந்தேகங்கள் கேட்க விரும்பினால் கைகளை உயர்த்தலாம். ஜிஎம்என்சி மல்லிகா அவர்கள் கேள்வி கேட்கலாமா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை. சொல்லுங்கம்மா. நன்றிங்க ஐயா. எனக்கு தூக்கம் சரியா வர்றது இல்லைங்க ஐயா, அதனால நான் தூக்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். நிறுத்தணும்னு மனசுல ஒரு தீவிரமா எண்ணம் இருக்கு. முதிரையில ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுங்களா எனக்கு? ஆமா, இப்போ நான் உங்களுக்கு இப்ப இந்த 3 முத்திரையை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஆமாங்க ஐயா, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேங்க. எழுதி வச்சிங்களா? அது பிடிங்க. இன்னொரு முத்திரை என்ன செய்யணும், நீங்க கட்டில படுக்கிறீங்களா, தரை ஓரமா படுக்கிறீங்களா? தரையில தான் படுப்பேன். சரி, தரை ஓரமா படுப்பீங்க, பாய் போட்டு படுப்பீங்க, மெத்தா போட்டுருப்பீங்களா? பாய் தான் படுப்பேன். ஓகே, எது வேணுமா இருக்கட்டும். நீங்க உங்க செவுத்து ஓரமா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி, அதாவது செவுத்துக்கும் உங்களுக்கு 2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி உட்காந்துங்க, நிமிந்து உட்காந்துங்க. சரிங்க. காலை நல்லா நீட்டிங்க. நீங்க படுக்கிறது தயாராயிடணும். படுக்க தலகாணி எல்லாம் போட்டு வச்சுட்டு சிம்பிளா செய்யணும்னா நீங்க அபான முத்திரை கூட செய்யலாம். இல்லைன்னா இந்த ஆகாய முத்திரை இருக்கு இல்லைங்களா,
இந்த 2 முத்திரை ஆமா. நடுவிரல் கட்டவர் வச்சுட்டு நிமிர்ந்து உட்காந்து கண்களை மூடி உங்க மனம் பூர்வம் இதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்க ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, உங்கள் உடலை சரிப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, இறைவனாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண், அந்த அறிவு உயிர் எல்லாமே இங்கதான் சக்தி. அதை மனசால உங்க கண்ணால பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இந்த முத்திரையில சுவாசத்தோட இயல்பான சுவாசம், நீங்க இதுக்காக கஷ்டப்படலாம் வேண்டாம், இயல்பான சுவாசத்தை இழுத்து விட்டுட்டே இருங்க. முதல் நாள் அதிகபட்சம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். அடுத்த நாள் அப்படியே 2 5 5 குறைஞ்சிட்டு வரும். அடுத்தது ஒரு 21 நாளுக்குள்ள வச்ச நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷத்துல நல்லா தூக்கம் அப்படி சாஞ்சி உழுவுங்க பாருங்க. அப்படி உழும்போது முத்திரையோட அப்படியே சாஞ்சு படுத்துருங்க. இதை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க முத்திரை வச்சுட்டு படுத்த உடனே தூக்கம் வந்துருங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். செஞ்சு பாருங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க தூக்க மாத்திரை எடுக்கக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய அந்த முத்திரை பயிற்சியை தொடர்ந்து செய்து அடுத்த வகுப்பில் வரும்போது நீங்கள் அவருக்கு அந்த தெளிவான விளக்கத்தை தர வேண்டுமை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து உமா சவுந்தர் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த சூரிய முத்திரை செய்யறதுக்கு முன்ன எதனா வேற முத்திரை செஞ்சு அப்புறம் இது செய்யணுங்களா? அதாவது உங்க உடம்புடைய தன்மையை பொறுத்து இருக்குது. இப்ப நீங்க வந்து உடம்பு ரொம்ப சூடா இருக்குது, உங்களுக்கு தெரியும். மூக்கு வந்து வறட்சியா இருக்கும், நாக்கு வந்து வறட்சியா இருக்கும், கை கால்லாம் வெள்ளை தட்டி இருக்கும், விரல்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஜாயிண்ட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா இருக்கும். அந்த மாதிரி இருந்துன்னா உடம்பு வந்து உஷ்ணத்தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா வர்ண முத்திரை மட்டும்தான் செய்யணும், நீர் முத்திரை. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வேணா உங்களுடைய சூரிய முத்திரை செஞ்சு பழகலாம். உடம்பு ஹீட்டா இருந்ததுன்னா உடல் உறுப்பு சூடா இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன பாருங்க, இருதயம், நுரையீரல், இருதய உறை, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மூவெப்ப மண்டலம், தொப்புள், மணிப்பூரக சக்கரம், இது எல்லாமே ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடிய இடங்கள். இது அதிகமா சூடாச்சுன்னா நீங்க வர்ண முத்திரை பிடிச்சீங்கன்னா சூடு சமநிலை அடைஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க முத்திரை பண்ணா பலன் கிடைக்கும். ஆனா எப்பவுமே ரொம்ப ஹீட் பாடி தான். ஹீட் பாடியா இருக்குன்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க. மூலாதார சக்கரத்துல ஒரு கரிச்சிப்புல நல்லா முடி போட்டு ஐஸ் தண்ணியில நனைச்சிட்டு அந்த துணியை மூலாதார எலும்புல வாழுல டைரக்டா படுற மாதிரி வச்சு சாந்தி உட்காந்து சாந்தி தவம் நிறைய பண்ணுங்க. சாந்தி தவம் பண்ண அதோட சேர்த்து இந்த நீர் முத்திரையும் பண்ணுங்க. பண்ண நீங்க உடம்பு குளிர்ச்சி தன்மை வந்துருமா. அதே போல குளிர்ச்சியான காய்கறிகள், வெண்பூசணி, சுரக்காய், பெங்களூர் கத்திரிக்காய், நூக்குலு, முள்ளங்கி, வெண்டைக்காய், இந்த மாதிரி காய்கறி எல்லாம் உணவுல நிறைய சேர்த்துங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் எடுக்காதீங்க, சிக்கன் எடுக்காதீங்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வி அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. நான் வந்து கேள்வி எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க. இடது கால் வந்து இந்த குதிகால் வீங்கிட்டு கீழே ஊனும் போது அப்படியே வலிக்குதுங்க, வீங்கிட்டு ஒரு கால் மட்டும். அதுக்கு ஏதாச்சும் முத்திரை சொல்லுங்க. அங்க என்ன ஆகுது, நமக்கா ரத்த ஓட்டம் சுண்டி போய் குருத்து எலும்புன்னு சொல்லுவாங்க. குருத்து எலும்பு ரத்தம் அங்க நீர் ஓட்ட சக்தி கம்மியா இருக்குது. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், நீர் வர்ண முத்திரை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சூரிய முத்திரை பண்ணினாக்கா அந்த கெட்டி தன்மை இருக்கிறத உருக்கி வெளியே அடிச்சோம். ஒண்ணு. வலி நீக்கணும்னா பிராணன் உடம்பு முழுவதும் பரவணும். சரிங்க. வர்ண முத்திரை செய்யலாம். இன்னொரு மூலிகை வைத்தியத்துல பாத்தீங்கன்னா இந்த எருக்க இலை இருக்கு இல்லையா, ஆமாங்கய்யா, கொண்டுட்டு வந்து கொஞ்சம் நல்லா பறிச்சுட்டு வந்து நல்லா 4-3 அருவாமனையில அரிஞ்சிருங்க. விளக்கெண்ணெயில நல்லா வறுத்துங்க, 2 மூட்டை கட்டுற அளவுக்கு. சரிங்க. ஒரு ஆளு வறுத்துக்கிட்டணும், ஒரு ஆளு வறுத்து மூட்டை கட்டி காலில் நல்லா நைட்ல ஒத்தடம் கொடுத்துட்டு அந்த இலையை அப்படியே சேர்த்து வச்சு குதிகாலோடு வச்சு கட்டிட்டு படுத்துட சொல்லுங்க. சரிங்க. ஒரு 9 நாள் தொடர்ந்து இதே மாதிரி செய்ய சொல்லுங்க. இந்த முத்திரையும் பண்ண சொல்லுங்க. மிக அற்புதமா அந்த கால்வலி இருக்கிற இடம் தெரியாம போயிடும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தர்மராஜன் ராணிப்பேட் அவர்கள்.
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் ஐயா. ஐயா, உங்களோட முதிரை சிறப்பா இருந்தது, நல்லா விளக்கங்கள் சிறப்பா இருந்தது. நன்றி ஐயா, வாழ்த்துக்கங்க. இரவுல நான் படுத்து தூங்கிடுறேன். சரி ஐயா. ஒரு 2 மணிக்கு அப்படியே தலை பாரமா இருக்கு, தலை வலியுது. அது தூக்கம்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு என்ன செய்யணுங்க? நல்லா படுத்து ஒண்ணு வலி தூங்கிடுறேன். 2-3 மணி படுத்தோடனே அளவுக்கு. தூங்கிடு. 2 மணி 3 அளவுக்கு திரும்ப முழிப்பு வந்துடுது. ஆமா ஆமாங்க. அது முழிப்பு வர்றதுனால திடீர்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது. தலைவலி இருந்தாலும் முழிச்சுக்கிறேங்க ஐயா. ஆனா தலைவலி வந்ததுக்கு அப்புறம் தான் முழிப்பு வருதா, இல்ல முழிப்பு வந்த பிறகு தலைவலிக்குதுங்களா? தலைவலி வர்றதுனால முழிப்பு வந்துடுது. சரி, நீங்க டெய்லி தலை குளிப்பீங்களா? இல்ல குளிச்சிருந்தேன். இப்போ நிறுத்திட்டேன். ஒரு வாரமா நிறுத்திட்டேன். அதுக்கு முன்னாடி டெய்லி குளிச்சிருந்தேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய தலை வந்து வறட்சி அதிகமா இருக்கு. ஓஹோ. உடம்புல வந்து ஆயுள் தன்மை கம்மியா இருக்குது. சரிங்க. நீங்க குளிச்சுட்டு வந்து தேங்காய் எண்ணெய் தலையெல்லாம் சும்மா தோட்டிட்டு சும்மா தடை விட்டு வைங்க. சரிங்க. முடியிருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா தலைவலி நமக்கு வலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வாயு முத்திரை தான் பிடிக்கணும். நீங்க வாயுனாலதான் சீட்டம், அதாவது ரத்த ஓட்ட தடை இருக்கிறதுனாலதான் தலைவலிக்குது. சரிங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், வாயு முத்திரை பிடிக்கலாம். வாயு முத்திரை. ஆமா. அப்படி இல்லைன்னா இந்த கை இருக்கு பாருங்க, 2 கட்டவர்களுக்கும் ஆள் கட்டவர்களுக்கும் மத்தி இப்படி இருக்குங்களா, பாருங்க. இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்த உங்க கட்டவர்களால அப்படி நல்லா இப்படி பாருங்க, சரி, இப்படி வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுங்க. சரி. அந்த நேரத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டு திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா பிராணமுத்திரை பிடிங்க. சரிங்க. பிராணமுத்திரை பிடிச்ச மல்லாக்கப்படுத்துட்டு பிராணமுத்திரை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி மூச்சோடு அந்த முத்திரையை கவனிச்சுட்டு படுங்க. தலைவலியும் போயிட்டு மீண்டும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவீங்க. சரி, சரிங்க. அப்போ டெய்லி தலை குளிக்கணுமா, குளிக்கக்கூடாது? தலை டெய்லி குளிக்க வேண்டியதில்லை. நீங்க எண்ணெய் மட்டும், என்னைக்கு குளிக்கலாம் அன்னைக்கு எண்ணெய் தடவையும், சாதாரண நாள் எல்லா நாளும் எண்ணெய் தடவைங்க. குளிக்கிற அன்னைக்கு முக்கியமா எண்ணெய் தடவணும். சரி, சரிங்க. தலைவலி நீங்க தண்ணி அதிகமா சூடு ஓவர் ஹீட் ஆயிடுது, ஷட் பண்ணிடுது. அது தலை ஃப்ரண்ட்ல மட்டும் வலிக்குதா, பின்னாலே வலிக்குதுங்களா? முன்னாடி வலிக்குது. அப்ப நைட்டு படுக்கும்போது என்ன பண்றீங்கன்னாக்கா சுக்கு, உடம்புடைய ஹீட் ஓவரா இல்லாம இருந்துச்சுன்னா சுக்கு பத்து போடலாம். சுக்கு பத்து. சரி. ஆமா, நீர் இருந்ததுன்னா அதனால வலிக்கும். இல்ல எனக்கு உடம்பே ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த காடா துணி இருக்கு இல்லைங்களா, சும்மா ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு, 1 இன்ச்சு அகலத்து 6 இன்ச்சு நம்ம நெத்தி பட்டைக்கு 1 இன்ச்சு அகலத்தை எடுத்துட்டு அதை தண்ணியில் நினைச்சிட்டு அப்படி மேல ஒட்டி விட்டுட்டு படுத்துட்டீங்களா, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு தலைவலி ரத்த ஓட்டத்தை சரி பண்ண ஆரம்பிச்சு. உங்களுக்கு 2-3 வைத்தியம் சொல்லியிருக்கிறோம். இந்த முத்திரையில நீங்க பிராணமுத்திரை பிடிக்கவே உங்களுக்கு வலி ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சு. சரி, சரி. நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். உடல் சூடுல தான் நிறைய பேருக்கு இந்த நோய் வருது. தலைவலி, திடீர் தலைவலி, அதே மாதிரி அவங்க அம்மா சொன்ன மாதிரி கால் வலி எல்லாமே. அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நீங்க சொல்லியிருக்க முறை நம்முடைய முன்னோர்களுமே இதைதான் ஃபாலோ பண்ணாங்க. அந்த எருக்க இலைன்றது நிறைய பேருக்கு எங்க அம்மா பாட்டி எல்லாமே செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன அந்த பத்து போடுறது, சுக்கு பத்துவும் போடுவாங்க, அதுவும் சிறப்பு. அதோடு முத்திரை பிளஸ் நம்மளுடைய எண்ணமும் மனமும் அந்த ஓர்மைப்பட்டு இருக்கணும். அதை தொடர்ந்து செய்யணும். இப்ப இதுல செயல்முறைதான். 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு சரியில்லை அப்படின்னு விடுறதை விட, இப்ப அவங்க தூக்கமின்மைக்கும் சரியான தீர்வு சொல்லியிருக்கீங்க. இப்ப இவருடைய தலைவலிக்கும் சரியான தீர்வு சொல்லியிருக்கீங்க, கால் வலிக்கும். சோ இது நம்ம இந்த அந்த ரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய முத்திரைகளை இன்னைக்கு ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செயல்படுத்தி அதனுடைய பலனை அடுத்த வகுப்புல சொல்லணும். ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து ஐயா அவர்களுடைய வகுப்பு ஆல்டர்னேட்டிவ் புதன்கிழமை நமக்கு நடக்கும். இந்த புதன்கிழமை இருந்தா அடுத்த வாரம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம். சோ தொடர்ந்து பயணிப்போம். அவர்களுடைய முத்திரைகளை பயன்படுத்தி அது நமக்கு அந்த பலன் என்ன கிடைக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளுடன் ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்க என் நிகழ்ச்சி. ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சிறந்ததொரு முதிரையை அருளிய டாக்டர் பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நன்றி ஐயா. நன்றி. சில அறிவிப்புகளை ம். சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்க நன்றி. வகுப்பு இருந்தா லீவ் ஆகலாங்க ஐயா. நன்றி. வாழ்க ஓகே. வளமுடன். வாழ்க வளமுடன்.